2014 நீங்கள் குறிப்பிட்டதை போல அவன் அந்த பதவியே வேண்டான்னு சொல்லி ஓடி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பச்சிளம் குழந்தை 17 வயது பெண் குழந்தையை, வருத்தப்படாதீங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கற்பழித்து விட்டு உயிர்நிலையிலே ஆசிட்டை ஊற்றி அகலமாக பள்ளமாக்கியிருக்கிறார்கள். அதில் குச்சியை வைத்து குத்தி இழுத்து கொண்டு போய் எரித்திருக்கிறார்கள். கேட்குறதுக்கே புதுசாக இருக்குல்ல. 14 வயது ஒரு மாணவியை, சீருடை போட்ட ஒரு மாணவியை, புத்தக பையோடு சென்ற மாணவியை மல்லாக்க படுக்க வச்சு மார்பில் ஆசிட்டை ஊற்றி குழியாக்கி விளாண்டுருக்கிறாங்க. ஒரு ஆசிட் ஒன்று இருக்கான், அது ஆசிட் வந்து இரும்பு தாதுகளை சுத்தப்படுத்துவதற்கான ஆசிட்டு அவங்க கையில் இருந்திருக்கு. என்ன செய்வாங்கன்னா, கற்பழிச்சிட்டு கொண்டுட்டு அந்த தூக்கி ஒரு அண்டாக்குள்ளே அந்த ஆசிட் வைப்பாங்கன்னா, அப்படியே தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா தண்ணியில் அப்படியே கரைஞ்சி தண்ணி ஆயிருமா. அதை அங்கே இருக்கிற நேத்ராவதி ஆற்றிலே கொண்டே ஊற்றி விடுவது. உங்களால் தடயம் கண்டுபிடிக்க முடியுமா? நூற்றுக்கணக்கான பிணங்களுக்கு மார்பகங்கள் கடித்து குதறப்பட்டிருப்பதாக இன்றைக்கு விஷுவல் ஓவன் தெரிவித்திருக்கிறார் என்றால்